வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீட் மைனிங் சொல்லிட்டு ஒரு மைனிங் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மைனிங்கில் எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம டோக்கனை வந்து எப்படி அதிகப்படியாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மே மாதம் போட்ட போஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 5 மாதம் முடிஞ்சிச்சு இன்னையோட, ஓகேங்களா? ஸோ இன்னும் 5 மாதம் முடியல, கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நவம்பர் மாதம் லிஸ்டிங் இது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 6 மாதத்தில் வந்து லிஸ்டிங்கில் வந்து கொண்டு வராங்க. இன்னும் 1 மாதம் நமக்கு டைம் இருக்குது. 1 மாதம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க. நீ யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய டாஸ்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் கூட உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 டோக்கன் 1000 டோக்கன் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணால் இன்னும் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம கூட ட்ராவல் ஆனவங்க அந்த டைமில் பண்ணவங்க எப்படி ஒரு 3000 4000 டோக்கன் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? கரெக்டாக பண்ணவங்க, ப்ராப்பராக பண்ணவங்க. ஸோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அவ்வளோ இருக்காது, ரைட்டுங்களா? ஏன்னா இதில் வந்து கொஞ்சமான டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஹார்ட் கேன் எப்படியோ அது போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் மைனிங் ஸ்பீடு. ப்ளஸ் டாஸ்க்லாம் நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் முடிக்கிறது மூலமாக நமக்கு அந்த டோக்கன் அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஏர்ன் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு 2 மந்த் முன்னாடி அந்த போஸ்ட் நான் போட்டு ஆகஸ்ட் மாதமே போட்டு ஒரு ஆடியோவில் சொன்னேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க தெரியாது. ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் சொல்லலாம். ஏன்னா டைம் இருக்குது இல்லையா, 1 மாதம். ஸோ யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையான்ட்டு நான் இன்றைக்கி இந்த போஸ்ட்டை போடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் டெலகிராம் சேனலில். ஸோ நீங்கள் அவசியம் வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி புதுசாக போகிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், சரியா? கீழே இருக்கிற லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம சேனலுக்கு வரும். இங்கே வந்து ஜாயின் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சீட் மைனிங் பண்ணுறேன், இதை பற்றின அப்டேட்லாம் இங்கே தான் நான் வந்து தெரியப்படுத்துவேன், ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்னாலே ஒரு ஆடியோ போட்டேன், ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போடுவேன். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வீடியோ போட முடியாது. அதனால் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஸோ எல்லாமே நீங்கள் அப்டேட்டை தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 63 டோக்கன் எனக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். புதுசாக ஜாயின் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாயின் லிங்க் இருக்கும், இந்த பாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ நான் பழைய வீடியோவோட கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து 2 கண்டென்ட்டு கொடுத்துருப்பேன். 6.ioன்னு ஒரு ஏர் ட்ராப்பும் மைனிங்கும் ப்ளஸ் இந்த சீட் மைனிங்கும் 2 சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டுமே ஃபார்மிங் பண்ணுற மாதிரி தான், அவர்லி கிளைம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பண்ண வேண்டாம், ஓகேங்களா? அது வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சீட் மைனிங் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் லிங்க் கொடுத்துட்டேன். அவசியம் வந்து இந்த வில்லேஜ், ஓகேங்களா? இந்த வில்லேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது உள்ளே போகலாம். சரி, ஓகே. என்னோடய சீடுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டெய்லி பண்ணுற வேலைனா இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கிளைம் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுக்குறேன், ஓகேங்களா? இது மாதிரி வந்து 24 ஹவர்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆரம்பத்தில் கொடுப்பாங்க, ஓகேங்களா? மைனிங் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும், சரிங்களா? அதெல்லாம் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு பறவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பறவை வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே, சரிங்களா? இந்த பேக் மாதிரி இருக்குது பாருங்கள், பச்சை கலர், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட எக் எதுவுமே கிடையாது, 0, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த பேர்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்கை வந்து ஸ்பின் பண்ணி கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து எக்கு வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது, ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது வந்து டாஸ்க் பண்ணாலோ இன்வைட் பண்ணாலோ இந்த இடத்துல இந்த ஸ்பின்னு கொடுப்பாங்க, ஒரு டிக்கெட் கிடைக்கும். அந்த டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய, இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அது கிடைக்குன்னா ஃப்ரீ கிடையாது, அதை பே பண்ணி வாங்கணும் மார்க்கெட்டில் வாங்குறத விட. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 3 கார்டு இருக்குது எனக்கு. ஸோ அதை பை பண்ண முடியல. சரி, இந்த எக்கை பார்க்குறேன். 98 கேட்குறாங்க, சாரி 33. ஓகே, நான் கொடுக்குறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்கை பை பண்ணிட்டு இப்போ 23 ஆயிடுச்சு பாருங்கள். 24 இருந்து இப்போ அதுபோல் வந்து நம்ம வேணாங்க பை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ரேட் ஏற்றுவாங்க, ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதே நான் இப்போ எனக்கு தேவையில்லை, உங்கள் வீடியோக்காக நான் காமிக்கிறேன், சரிங்களா? எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு. சரி, ஓகே.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த பச்சை கலர் பேக் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. அப்புறம் என்ன ப்ரோ இது, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு கேட்பீங்க. எக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், இதை கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு பாருங்கள் ஹார்ட்ஸ்ன்னு. இது என்ன பேருனா இங்கே க்ளீனாக போட்டிருக்காங்க ஸ்பெஷல் பூஸ்ட்டு NFT. இது ஒரு NFT மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம வந்து செல் பண்ண நினச்சா கூட செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 33 சீடு கொடுத்து வாங்கணும் இல்லையா? இப்போ அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், இது ஷாப். ஓகேங்களா? இதுக்குள்ளே போகிறீங்க, எக்கை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது ரேட்டு வந்து 47 போயிட்டுருக்கு மினிமம். ஓகேங்களா? அதுக்கு மேலே தான் போகும். லோயஸ்ட் ரேட் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஹையஸ்ட் ரேட் வச்சிங்கன்னா எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்கோ அது காமிக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். இது என்ன பண்ண மிக்சடாக காமிக்குது இல்லையா? நம்ம இங்கே வந்து தனித்தனியாக வச்சு பார்த்துக்கலாம். இது உள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக காமிக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தான் பை பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க சீடை கொடுத்து இங்கே வந்து 40 இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம லோயஸ்ட் வச்சுக்கிங்க. மேலே லோயஸ்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ நான் அன்காமன்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 223 கேட்குறாங்க மினிமம். ஓகேங்களா? நம்மளை போல் யாரோ ஒருத்தர் செல் பண்ணுறது தான் அது. சரிங்களா? இதை வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்கு கிடைக்கும். இந்த எக்கை வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். இது வந்து ஆரம்பத்தில் பை பண்ணுறது. ஓகேங்களா? காமனில் போனீங்கன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அது 45. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பை பண்ணதை செல் பண்ண நினச்சா கூட செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி அதுபோல் ஒரு 4 இது வந்து 4 இல்லை அதிகமாக செல் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று கூட 2 செல் பண்ணேன் இது போல். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்காமனில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இந்த எப்பிக் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுதான் கொஞ்சம் அதிகப்படியான நமக்கு வந்து அந்த சீடை வந்து மைண்ட் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் ரேட்டு வந்து அதிகம் ரொம்ப. ஓகேங்களா? இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து ஒரு 200 300 அப்படி தான் இருந்தது. அது கூட கம்மியாக தான் இருந்தது இன்னும் கூட. ஸோ இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த ரேர் அப்படிங்கிறத வச்சு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவே அதிகம் தான். சரி, இது ரொம்ப ஒரு 50 70 60 தான் இருந்தது. ஸோ இதுவுமே அதிகமாகிடுச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாமே. லெஜெண்டெல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக ரேட் இருக்கும். சரி, 26,800 தான் மினிமமே அப்படி போட்டிருக்காங்க. சரி, லெஜெண்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 80 டோக்கனுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும், சீட் டோக்கன். இதை வச்சு நீங்கள் வந்து அந்த அதாவது எது சொல்கிறது, நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை பண்ணும்போது அதிகப்படியான டோக்கன் கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து தேவைப்படுறது கம்மியான இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த காமனே வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கன் வச்சு இந்த இதை NFTயை பை பண்ணிடுறீங்க, இந்த எக்கை. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த வார்ம்ஸ் இருக்கும், ஒரு நிமிஷங்க, நான் அதையும் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கை வந்து செலக்ட் பண்ணிடுறோம், எக்கை வந்து வாங்கிடுறோம். இப்போ வார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். வார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த எக்கை வந்து பறவையாக மாற்றுறோம். ஒரு இதுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ என்னோட இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, இந்த வார்முக்குள்ளே போயிடுறேன். அதை இன்வென்ட்ரியில் இந்த எக்கில் இப்போ எனக்கு ஒன்று இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த ஹார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஹார்ட்ஸா அது கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது பேர்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ செக் இன்வெஸ்டி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு எவ்வளோ பேர்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேர்டு. இது இருக்கிறதுல இது அதிகமான பேர்டு என்கிட்ட எப்பிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ரேர் எப்பிக் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் எனக்கு. இதில் வந்து நம்ம பில்டு பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த பேர்டாக மாற்றிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம், அந்த பேர்டு வந்து இங்கே வந்து இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு மெயின் பேஜில் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ நான் க்ளைம் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, என்கிட்ட டோக்கன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 9535. ஓகேங்களா? 535 இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணி க்ளைம் கொடுக்குறேன். பாருங்கள், 63.27. சரிங்களா? எனக்கு கிடச்சிருக்கிற டோக்கன் இது நான் க்ளைம் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும் மெயின் பேஜில் வந்து. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ 598 35 இருந்தது, 98 ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து பை பண்ணேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் 600 அபவ் இருக்கும். சரி, ஓகே, நம்ம பரவாயில்ல.
அது இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கூட வரும் நமக்கு. இந்த பேர்டு எல்லாமே வந்து இங்கே வந்து மிக்ஸ் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணுறதை பார்த்துட்டோம்ல. இப்போ எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 000 தான் இருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்லோவாக பொறுமையாக ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. டியூரேஷனுக்காக பயப்படாதீங்க. ரைட்டுங்களா? இந்த பறவை இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ஒரு வரலால் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருங்க. அப்புறம் அந்த பறவை ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். கீழே பாருங்கள். ஒரு க்ரீன் 100 இருந்துச்சா? 2வது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இங்கே 100 ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2வது இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூ இட் நவுன் இருக்கும். அதை கொடுங்க. இங்கே டாஸ்க் பேஜை கூட்டிகிட்டு போவோம். ஓகேவா? இங்கே வந்து டெய்லி செக்இன் இருக்கும். டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ண போகிறோம். ஏர்லி மார்னிங் 5:30க்கு அப்புறம் எப்போ வந்தாலும் டெய்லி செக்இன் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ இது பண்ணால் அது ஓகே ஆகிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கிற டாஸ்க் இங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா சும்மா இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதாவது ஜாயின் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. சரியா? அவ்வளோதான். ரைட்டா? முடிஞ்சிச்சு. ஸோ இது தேவையில்லை. இந்த ட்ரான்சாக்ஷன் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 100 வரணும். ஸோ எனக்கு வரல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லி செகண்ட் டாஸ்க் முடித்தாலே போகிறோம். இங்கே 100% வராட்டி கூட பிரச்சனை கிடையாது. பட் இங்கே வரணும். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இந்த 100% வரணும். சரிங்களா? 100ல் எனக்கு 130 என்கிட்ட இந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி வந்து இப்போ நம்ம இந்த பேர்டெலாம் நம்ம வந்து எக்கை வந்து பேர்டாக மாற்றணும் இல்லையா? ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எனக்கு 130 பவர் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 63.27 கிடச்சிது இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஒரு 65, 70 அது போல் கிடைக்கும். இந்த எனர்ஜி எவ்வளோ கூட நம்ம வந்து எத்தனை எக்கை வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வைக்கிறோமோ, இந்த பேர்டாக மாத்திரமோ, இங்கே எனர்ஜி வந்து கூடும். இங்கே வந்து பாருங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அங்கே பாருங்கள். ஸோ 120 எனர்ஜி ப்ளஸ் 10 எனர்ஜி. ஓகேவா? இதில் வந்து 120 எனர்ஜியும் இந்த நம்ம எக்கு மூலமாக ஒரு 10 எனர்ஜியும் 130 எனர்ஜி மொத்தம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மைனிங் வந்து அதிகமாக கிடைக்கும். சரி, அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே வந்து பாருங்கள். இங்கே வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் வார்ம்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணோம் நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பை பண்ணணும். ஓகேவா? இதை வந்து பை பண்ணி வச்சுக்கணும். அதே ஷாப்பில் போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கிளிக் பண்ணுற இந்த இடத்துல இப்போ நான் வந்து ரேருங்கிறத கிளிக் பண்ணேன். எப்பிக்கே கிளிக் பண்ணுறேன். எப்பிக்கில் தான் கொஞ்சம் என்னோடய இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 11.49 கிட்டத்தட்ட 12 சீடு கிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பை பண்ணிட்டேன். இப்போ நான் ரேரில் ஒன்று பை பண்ணிடுறேன். சரி, ஓகே. எப்போதைக்கு நான் ஸோ ரேரில் ஒன்று அதில் இல்லை பை ஆகலை. சாரி, ஐட்டம் நாட் ஃபவுண்ட் இது போல் வருது அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணுங்கள். சரியா? சில நேரத்தில் வந்து அது மாதிரிலாம் வரும். ஸோ அவங்க வந்து போட்டு வச்சுருப்பாங்க, செல் ஆகாது, தப்பாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வரணும் மேலே. சரி, ஓகே. பை பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட 2 அதில் 1 இருக்கும் இல்லையா? இப்போ திரும்ப அந்த பேர்டுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பாருங்கள். இங்கே இருக்கா? இதை வந்து இது மேலே ஒரு டேப் பண்ணுங்கள். இந்த புழு மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஒரு டேப் பண்ணுங்கள். வார்ம் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே இந்த எனர்ஜி வந்து நமக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறது பேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து பாருங்கள். ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வந்து இப்போ 120 எனர்ஜி கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இதில் ஒன்று கிளிக் பண்ணுவோம். இப்போ 10 எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பண்ணுறதா இருந்தால் இது ஏன்னா இதுக்கு வந்து அதிகம். ஸோ அதனால் வேஸ்ட்டு பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப வந்துடுறேன். இந்த காமனுக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து கம்மியான இது தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 2 வரும். ஐட்டம் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ அப்படி வந்ததுன்னா வேறு ஒரு இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் வரும். அதுக்கு 2 எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஒரு 5 கிளிக் பண்ணிடுறேன் நான். ஓகே, பை பண்ணிவிட்டேன். சரி, ஓகே. இங்கே வந்து பாருங்கள். ஸோ 4 என்கிட்ட 4 தான் பையாக இருக்குது. ஸோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். இங்கே 120 எனர்ஜி இருக்குது இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 122 வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னொன்று கிளிக் பண்ணுறேன். 24 வந்துடும். ஸோ இது போல் 1 by 1 நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு எந்த பவர் எனர்ஜிக்கு இருக்குதுன்னு பார்த்துணும். 28 இன்னும் 2 தான் எனக்கு தேவை.
ஓகே, நான் அதையும் பை பண்ணிட்டேன் இப்போது. சரிங்களா? ஸோ இந்த எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது நான் இதை வச்சு ஃபீல் பண்ணிப்பேன். இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பை பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த எனர்ஜி கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதுக்கு சேவ் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம செலவு பண்ணதை விட இப்போ எனக்கு மிஞ்சி போனால் வந்து ஸோ நான் பை பண்ணது வந்து ஒரு 12 1 2 ஸோ அதிகப்படியாக ஒரு 15-16க்குள்ளே இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? நான் வந்து சீடு செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 16 சீடு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்க போகிறது வந்து அபவ் 70. கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து 63 புள்ளி கிடச்சி, இப்போ 70 கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓகேங்களா? அதுபோல் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்ட்டுங்கிறது பாருங்கள், இந்த எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு வந்து இவ்வளோ லென்த் ஆகுது. இது வந்து கொஞ்ச நேரத்து வேலை தான். சரிங்களா? ஒரு அப்படின்றதுக்குள்ளே முடிச்சிடும். சரி, அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அடுத்த 12 மணி நேரத்துக்கு, இப்போ மணி வந்து 5:40. சரிங்களா? 6:40. ஸோ ஈவினிங் 6:40க்கு நம்ம போய் இதை என்ன பண்ணலாம், க்ளைம் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் இப்போ நான் ஆரம்பத்தில் க்ளைம் பண்ணேன் இல்லையா, அதே போல் போய் க்ளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இந்த எக்கை வந்து நான் பை பண்ண முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைனிங் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அப்போ போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே வந்து பாருங்கள், இந்த ஏன் அப்படிங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டில் போய் பாருங்கள், இங்கே தான் இருக்கும். அது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டோரேஜை வந்து பை பண்ணுறது. ஸோ நான் எல்லாமே முடிச்சுட்டேன், எல்லா லெவலில் வரைக்கும் முடிச்சுட்டு. இப்போ இதுக்கு மேலே வேணால் நான் 300 செட் கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்போது 0.016 எனக்கு கிடைக்குது. சரிங்களா? பர் ஹவருக்கு. இன்னும் அதிகப்படியாக வேணும் அப்படின்னா ஸோ 300 கேட்குறாங்க. வேண்டாம், இதுவே போகிறோம் அப்படிங்கிறதால நான் அதை விட்டுட்டேன். ஓகேங்களா? அதுபோல் உங்களுக்கு சீடை கொடுத்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு 50-100 வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த பேர்டை வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? இந்த டாஸ்க் போனால் தான் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த பேர்டுக்கு தகுந்த மாதிரி 67-70 அப்படி கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த பேர்டு எது கிடைக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட ரிவார்டு அமையும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பை பண்ணி வச்சுட்டு பெண்டிங்கில் எடுத்து அங்கே காட்டுது பாருங்கள். என்னோட இன்வென்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ எக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நான் எனக்கு தான் பேர்டை மாற்றிட்டேன் இல்லையா. ஸோ இதுபோல் உங்கள்கிட்ட எத்தனை பேர்டு இருக்கோ, எந்தெந்த பேர்டு இருக்கோ அதுக்கு தகுந்த போது தான் உங்கள் ரிவார்டு வந்து அமையும். சரிங்களா? நான் அதிகமாக தான் வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட டோக்கன் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி அதை வந்து பை பண்ணணும். இதுக்கு கம்மி இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் கம்மி, ஒரு 48 வர போகுது. ஸோ அதனால் அதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட போகிறது டெய்லி டாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அந்த வார்ம்ஸை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த புழு மாதிரி. ஸோ இதையுமே நம்ம கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அந்த இதை ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அந்த மணி ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, இன்னும் வந்து 1.48 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் 2 ஹவர்ஸ் இது கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இப்போ நம்ம பண்ணோம்ல அதுபோல் ஏதாச்சும் ஒரு வார்ம்ஸ் கிடைக்கும், ஒரு சின்ன பூச்சி மாதிரி கிடைக்கும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ட் பண்ணால் நம்ம இன்வெர்ட்டரில் வந்து இங்கே ஆட் ஆகிடும். சரியா? ஸோ இங்கே ஆட் ஆகிட்டே நம்ம வந்து அந்த ஃபீட் பண்ணும்போது நமக்கு இந்த 12 ஹவர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபீட் பண்ணும்போது அங்கே வந்து ஷோ ஆகும். நம்ம அதே போல் நல்லா கவனித்து பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எனர்ஜி கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒன்று பை பண்ணி அங்கே போட்டுக்கோங்க. அந்த எனர்ஜி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து லாஸ் இல்லாமல் இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கூட வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒரு நபர் வந்து இந்த ஷேர் மைனிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.